ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டை மாதிரி இருக்கு. அதோட தொப்பையெல்லாம் வந்து அப்படியே லைக் எப்படி ஃபிளாட்டன் பண்ணி காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். துப்பட்டா அப்படியே பிரேக் விட்டேன்ல, நீங்கள் வேறு துப்பட்டா நினச்சிக்கிறீங்க. எனக்கு இது பேசும்போது டக்குன்னு நயன்தாரா அவங்களோட வெட்டிங்க்கு வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு வந்து எங்கேயோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங், நயன்தாரா இந்த சாரி தான் கட்டினாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு தி சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது ட்ரெஸ் ஹால் வீடியோ தான். ட்ரெஸ் ஹால் வீடியோனா எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே லைக் கொஞ்ச நாள்லேருந்து நான் வேர் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ அட்டகாசமாக அருமையான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு சிலதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்காத ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட போகிறேன். லைக் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குர்தாஸ் இருக்கும், அப்புறம் லெஹெங்காஸ் இருக்கும், அப்புறம் ஸ்கர்ட் அண்ட் டாப் வேற லெவலில் இருக்கும். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் ஹால் வீடியோ. அண்ட் இது எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா AKS அப்படின்னு சொல்ற ஒரு வெப் பேஜ்ல இருந்து தான் வந்து வாங்கினேன். அண்ட் இந்த AKS பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Ajioல கூட கிடைக்குது. ஸோ இந்த ஒரு பிராண்ட் நீங்க வந்து நம்பிக்கையா வாங்கலாம். என்னோட பாடிக்கு ஏத்த மாதிரி இப்ப பாருங்க, இதுவும் ஒரு புது டாப் தான். ஆனா போட்டேன்னா கரெக்டா பக்காவா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த M சைஸ் S சைஸ் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஃபிட்டிங்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதை உங்க கூட வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்கற போற ட்ரெஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் நான் காமிக்காதது போடாத ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குர்தா செட் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு வெந்தய கலர். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் செல்ஃப் பிரிண்ட் இருக்கு. அண்ட் உள்ளரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஹைலைட்டா தெரியுது. ஒன் சைட்ல வந்து நமக்கு வந்து அந்த செஸ்ட் கிட்ட வரும், ஷோல்டர்ல இருந்து செஸ்ட் கிட்ட வர மாதிரி அழகா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி சென்டர்லயும் வந்து ஒரு பட்டன் மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட சைஸ் M சைஸ். அண்ட் M சைஸ்க்கு பக்காவா ஃபிட் ஆகுது. அண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஹேண்ட் ஸ்லீவ். இதுலயும் வந்து அந்த ஒரு கோட்டாப்பட்டி லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இந்த மெட்டீரியலே ரொம்ப நல்ல சாஃப்டா இருக்கு. கைண்ட் ஆஃப் ரயான் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு. அண்ட் அந்த ரயான் ஃபேப்ரிக்லயும் வந்து ஒரு லைன் பிரிண்ட்ஸ் எல்லாம் வருது பாருங்களேன். ரொம்ப பிளெயின் ட்ரெஸ் இல்லாமல் லைக் இன்ட்ரிகேட் ஒர்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ்லேயே ஒரு நூல் இலை மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் கீழேயும் கால் கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. லேஸ் ஒர்க் வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்தா செட். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் வந்து இந்த மாதிரி இந்த சேம் வெந்தய கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்சில் பேண்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பென்சில் பேண்ட் இருக்கு. கீழே வந்து அந்த கோட்டாப்பட்டி லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எலாஸ்டிக் மாடல். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நல்ல டைட்டாகவும் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டை மாதிரி இருக்கு. லைக் நம்மளோட தொப்பையெல்லாம் வந்து அப்படியே லைக் எப்படி ஃபிளாட்டன் பண்ணி காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து லைக் பியர் ஷேப் பாடி இல்லையா, அதுக்கே வந்து இந்த பேண்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி கரெக்டாக பக்காவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு பேண்ட் பத்தவே பத்தாது. அப்படி யாராச்சும் இருக்கீங்களா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. அண்ட் எனக்கு வந்து ரெடிமேடை விட முன்னெல்லாம் ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்து ஸ்டிச்சு ட்ரெஸ்ஸஸ் பிடிக்குமோ இந்த தம்ஸ் அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் பார்க்கறதுக்கு அவளோட இருக்கேன். அண்ட் ஆக்சுவலா இந்த ஒரு குர்தா செட்டுக்கு வந்து ஹைலைட்டான ஒரு விஷயமே இந்த கலர் காம்பினேஷன் தான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துப்பட்டா வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கிரே கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயும் வந்து லேஸ் ஒர்க் வச்சிருக்காங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கு. லென்த் நிறைய இருக்கு. நல்ல ஃப்ளோயியா இருக்கு. நம்ம போட்டு பச்சை நிறமே இப்படின்னு டான்ஸ் ஆடிக்கலாம். நல்ல வசதியா இருக்குன்னு பாருங்களேன். நல்லா இழுத்து போதிட்டு குளித்து தூங்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து இந்த கர்ச்சீஃப் சைஸ்ல தான் வந்து துப்பட்டா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யாராச்சும் வந்து போயிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. வில் புட் அன் ஹை-ஃபை. அடுத்தது மொமெண்ட் ஆஃப் கான்செப்ட்லயும் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் தன்மையை இப்போ வந்து போட்டு உங்களுக்கு காமிக்க போறோம். பாருங்க. அதுதான் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் கலர் லெஹெங்கா. இது வந்து பாப்புக்குட்டிக்கு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, கியூட்டா இருக்குல்ல. நல்ல ஒரு ஃபிளாரியா இருக்கு. அதுல அம்பர்லா கட்ல இருக்கு. அண்ட் இங்க வந்து சைட்ல வந்து பட்டன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிப் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல செக்யூர்டா இருக்கும். இடுப்பு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு A-லைன் ஸ்கர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு டாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராப் டாப் மாடல்ல வருது. பின்னாடி ஃபுல்லா பட்டன் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் டாப் வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே வந்து ஒரு நெட் துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. துப்பட்டா ரொம்ப அழகா இருக்கு, நல்ல பெருசா இருக்கு. தன்மை இதுதான் வச்சு விளையாண்டுகிட்டே இருந்தா பாக்குறதுக்கே அழகா இருந்தது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு காயின் மாதிரி ஒரு லேஸ், அந்த ஒரு காயின் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல. இது என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த ரவுண்டு. அண்ட் ரொம்ப பாப்பாக்கு இந்த துப்பட்டானா ரொம்ப ஃபேவரட். இப்போ இப்படியே தான் வச்சுட்டு இருந்தேன் அந்த ஷூட் முடிகிற வரைக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸுக்கு. அண்ட் நானும் அவளும் வந்து இந்த புல்லட் சாங் எல்லாம் போட்டு நாங்கள் வந்து ஆடிக்கிட்டு இருந்தோம். அண்ட் என்னோட ஸ்கர்ட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லென்த் ஸ்கர்ட்ல வருது. எனக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, பர்ஃபெக்டா இருந்தது. எனக்கு ஒரு நிமிஷம் இது வந்து நான் என்னோட ஸ்டுடியோ ஓப்பனிங்கே வாங்கிட்டேன். பேசாம இதையே நான் போட்டிருக்கலாமா, எதுக்கு மெனக்கட்டு நான் அதை வாங்கினேன் அப்படின்னு என்ன நானே நான் திட்டிக்கிட்டேன். பிகாஸ் அவ்வளோ எலகெண்டா பியூட்டிஃபுல்லா என் மேல உட்காந்துருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுக்கும் வந்து அந்த கிராப் டாப் மாடல்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லைக் க்ளோஸ்டு நெக். சரிங்களா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் சப்பியா இருக்கிறவங்களுக்கு, ஷோல்டர்லாம் பெருசா இருக்கவங்களுக்கு க்ளோஸ் நெக் போட்டா ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும். ஐயோ க்ளோஸ் நெக் போட்டா இன்னும் நம்மள வந்து ரொம்ப ஃபேட் ஆக்கி காமிக்குமா, சப்பியா காமிக்குமா அப்படின்லாம் நான் நினைப்பேன். பட் இது வந்து என்னை வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து மாற்ற வச்சது. லைக் நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. பிகாஸ் இது கிராப் டாப்னால நல்லா இருந்திருக்கு அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். இதே இன்னும் கொஞ்சம் லென்த்தா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து செட் ஆயிருக்காது. எனக்கு இது பேசும்போது டக்குன்னு நயன்தாரா அவங்களோட வெட்டிங்க்கு வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. எத்தனை பேர்த்துக்கு அந்த ட்ரெஸ் வந்து நிஜமாமே நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து எங்கேயோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். நயன்தாரா இந்த சாரி தான் கட்டினாங்களா அப்படின்னு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ராயல் லுக் இருந்தது, பட் ஒரு மாதிரி லைக் ஒரு சராசரி பொண்ணு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் லைக் எனக்கு வந்து அவங்க பட்டுல பார்த்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் வந்தது. ஏன்னா அவங்களோட அந்த சாரியும் அந்த நெக்கும் அப்புறம் அந்த பிளவுஸும் எதுவுமே செட் ஆகலையே. ஐயோ, யூஸ்வல் நயன்தாரா வந்து மிஸ்ஸிங்கா இருக்காங்களே அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இல்லையா. ஸோ அவங்களோட ஃபேஷன், ஐ மீன் அவங்கள ட்ரெஸ் பண்ணவங்கள டெவலப் பண்ணவங்கள தான் வந்து கேட்கணும், ஏங்க இப்படி முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கெல்லாம் அவங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக் டு த ஃபார்ம், நம்ம இது ஒரு டாப்பு. அண்ட் எனக்கு இதுக்கு வந்து டேசல்ஸ் வேற இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட துப்பட்டா பாருங்க, செம்ம வேற லெவல், சான்ஸே இல்லை, அருமையான துப்பட்டா. பிகாஸ் இதில் வந்து அந்த சம்கி லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ கிளிட்டரியா இருக்குன்னு பாருங்களேன். அது நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இந்த பிங்க்கு நல்லா எடுத்து காட்டுது, நல்லா ராயலாக காட்டுது. இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். எந்தெந்த ப்ரைஸ் வந்து எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு, இதுலேயும் எதுவுமே இல்லை. லிங்க் மூலியமா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வச்சு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான குர்தா செட், ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலர் குர்தா செட் வந்து எனக்கு வந்து ஐயோ சத்தியமாக செட் ஆகாது அப்படின்னு வந்து போட்டேன். பட் போட்டோன்னே வேற லெவலில் செட் ஆன ஒரு ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சு கலர் தான். இது வந்து லைக் பிங்க் கலந்த பீச் கலந்த அந்த ஆரஞ்சு. சரிங்களா, அதனால அடிக்கிற ஆரஞ்சுலாம் கிடையாது, ரொம்ப அழகா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபுல் லென்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் பிரிண்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியல், காட்டன் கலந்த சில்க் மெட்டீரியல். இதுக்கும் வந்து 3/4 ஸ்லீவ் ரன்னிங் அந்த அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேண்ட் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். இது வந்து அந்த பஞ்சாபி ஸ்டைல் பேண்ட். இது வந்து தெளிவா எனக்கு வந்து அந்த ஸ்டைல் வந்து மறந்து போச்சு. இல்லை இதுக்கு பேர் வந்து பிளாசோ பேண்டான எனக்கு தெரியல. இங்க முட்டிக்கிட்ட வரைக்கும் டைட்டா இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஸ்கர்ட் மாடல்ல வரும்ல அந்த மாதிரி ஒரு ஐயோ எனக்கு மறந்து போச்சுங்க, எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. யாருக்காச்சும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. இந்த பேண்ட்டும் ரொம்ப அழகா நீட்டா இருக்கு. அண்ட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சைடு பூம் கொடுத்துருக்காங்க, பட்டன் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டர்ஸ் கோயிலி. இங்க வந்து நல்ல எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டையான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு துப்பட்டாவும் வந்து வேற லெவல்ல இருக்கு. துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல அந்த கோல்டு ஜரி ஒர்க் வந்து சைட்ஸ்ல வந்து இருக்கு. துப்பட்டாவும் வந்து ஒரு காட்டன் துப்பட்டா, அட்டகாசமான துப்பட்டா. என்கிட்ட இல்லாத கலர் இந்த ட்ரெஸ். நான் இதெல்லாம் கலர் செட் ஆகாதுன்னு நினைச்சு இருந்தேன் மைண்ட் செட்டு. பட் இதெல்லாம் வந்து இதுல பார்த்தோன்னே கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி வாங்கின கலர்ஸ் தான் இது. ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ அடுத்தது எனக்கு ரொம்ப இந்த ஒரு ட்ரெஸ்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ். பட் இது வந்து இந்த மாதிரி ஒரு மாடல்ல வருது லைக். ஆனா இது வந்து நம்ம
ஊர்லலாம் வந்து இப்படி போட்டுட்டு போக முடியாது. இதுக்கு மேலே லைக் கைண்ட் ஆஃப் ஓவர் கோட் மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நீட்டான ஒரு டாப்பு, நல்லா சூப்பராக இருக்கும். லைக் சில்க் காட்டன் தான். சில்க் காட்டனில் உங்களுக்கு அந்த ஜரி ஒர்க் அங்கங்கே வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கர்ட் மாடலில் வர ஒரு பேண்ட்டு, மேலே இருந்து அப்படியே ஃபுல் ஃப்ளோயியா லென்த்தியா வேற லெவலுங்க, சான்ஸே இல்லை, கண்ணில் ஒத்திக்கலாம் இந்த பேண்ட்டு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கைண்ட் ஆஃப் ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்கு, பட் இது வந்து இந்த பேண்ட் மாடல் இருக்கு. இதுலயும் சைட் ஜிப் வித் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கும் வந்து துப்பட்டா சான்ஸே இல்லை. இங்க பாருங்க, துப்பட்டா அப்படியே பிரேக் விட்டேன்ல, நீங்க வேற துப்பட்டா நினைச்சுக்காதீங்க. லேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க, ஃபுல் லேஸ் ஒர்க் வேற லெவல், சான்ஸே இல்லை. அண்ட் எல்லாமே லென்த் நல்லா இருக்கு, தாராளமா இருக்கு. எனக்கு துப்பட்டா லென்த்தா இருந்தா ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது ஒரு ஒயிட் குர்த்தா, அண்ட் இது கீழே வந்து பேர் பண்ணியிருக்கிறது வந்து ஒயிட் பேண்ட் தான் வருது. நான் ஒரு ரெட் கலர் பேண்ட் லெகின்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடலில், அந்த பென்சில் கட் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாடலில் வருது. முன்னாடி வந்து எலாஸ்டிக் அண்ட் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பட்டா டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கை வந்து 3/4 ஸ்லீவ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, ஒரு காட்டன் மெட்டீரியல். அண்ட் இதில் வந்து துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, 3 ஷேட்ஸில் வருது, ஆரஞ்ச், பிங்க் அண்ட் தென் மரூன். இது மூணும் அப்படியே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இப்படி போட்ட பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ வேறு லெவலில் ஒரு டாப்பு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன், அண்ட் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து பிரிண்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் அதில் ஃபாயில் பிரிண்ட்ஸும் வந்து வச்சுருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் மாடல், ஒரு க்ராப் டாப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த க்ராப் டாப்க்கு ஓவர் கோட் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்கர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கர்ட் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு A லைன் லென்த்து ஸ்கர்ட்டு. இந்த ஸ்கர்ட்டை வந்து நீங்கள் வேறு டாப்போட கூட நீங்கள் வந்து பேரப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கர்ட்டு, நல்ல ஒரு ஃப்ளேர் இருக்குது. உள்ளார வந்து லைனிங் துணி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைனிங் துணியும் நல்ல ஸ்டிஃபா இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கிளாத் மட்டும் வச்சு தைச்சு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த ஷேப்க்கு எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் வந்து நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஓவர் கோட் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஓவர் கோட், ஸ்லீவ் வச்சு ஒரு ஓவர் கோட். இதுக்கு மேல நீங்க எப்படி வேணாலும் வேற எல்லாம் வந்து சாரீஸ் கூடயும் ஓவர் கோட் வருதுங்க, அதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து பேரப் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையா அழகா இருக்கு. ஸோ இந்த ஓவர் கோட்டும் வந்து ரொம்ப நீட்டான ஒரு மாடல். டாப் மட்டும் எனக்கு கொஞ்சம் லூஸா இருந்தது, மற்றபடி இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாப். இது இந்த மாதிரி ஒரு டாப், இதுக்கு மேலே நீங்கள் ஓவர் கோட் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுட்டு வெளியே போகலாம். குழந்தைங்கலாம் வந்து, அதாவது நிறைய யங் கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து விருப்பப்படுவீங்க. ரொம்ப அழகாக இருக்குது இது. அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தடவை பிரைடலுக்கு போகும்போது இந்த ஒரு கலர் போட்டு நானும் அக்காவும் பயங்கரமாக, இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இந்த கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கு கீழே இல்லை மேலே ஐகார்ட்ல அட்டாச் பண்ண செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸு. இதை வந்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி நான் வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்சிட்டு அயன் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ இது வந்து லைக் ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியலில் கையில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், எந்த விதமான லைனிங் கொடுக்கல. அண்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் லென்த்தில், அதுலேயும் கோட்டாப்பட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்கு கிட்டே வந்து கோட்டாப்பட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே ஃபாயில் பிரிண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளார வந்து நல்ல ஒரு மெட்டீரியல், லைனிங் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணேன். சிலதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாஷ் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரை கிளீன் வந்து பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பெருசாக ட்ரை கிளீன்லாம் பண்ணல, எனக்கு வந்து ரெகுலர் மிஷின் வாஷ்லாம் நான் வந்து பண்ணேன். அண்ட் அதுக்கே வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ இதுவும் வந்து பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் கட் பேண்ட். பென்சில் கட் பேண்ட்ல இங்கேயும் வந்து அந்த பட்டன் அட்ஜஸ்டர்ஸ், ஜிப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக அழகாக இருக்கு. அண்ட் இதுலேயும் ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டா தான். துப்பட்டா வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் துப்பட்டா. அதுக்கு ஒரு சைட்ல வந்து உங்களுக்கு இந்த கோட்டாப்பட்டி லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர், ஒரு வைன் கலர், அழகாக இருக்கும். நம்மளோட மீடியம் ஸ்கின் டோனுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் போட்டால் நம்மளோட ஸ்கின் வந்து காம்ப்ளெக்ஷனை வந்து இன்னும் பிரைட்டன் அப் பண்ணி காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போட்டோன்னே நான் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், டான்ஸ் எல்லாம் வந்து பண்ண வேற லெவலில் வந்து பண்ணேன். ஆனால் இன்னும் எதுவுமே வந்து எடிட் பண்ணல, பிகாஸ் பேக் டு பேக் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கனால. இப்போ கூட மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. நான் இன்னும் ஸ்டுடியோவில் தான் உட்காந்துருக்கேன். 7 மணி வரைக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து டெமோ கிளாஸ்லாம் இருந்தது. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே வந்து போயிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு இடையில வந்து சரி இந்த ஒரு ட்ரெஸ் ஹால் வீடியோ உங்களுக்காக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் ஹால் வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் த பிராண்ட் AKS அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அஜுவலியும் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க நல்ல லீஜரா உட்காந்து நீங்க வந்து பார்த்துட்டு அந்த வெப்சைட்ல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து வாங்கி
வாங்கிக்கலாம். நான் வந்து வாங்கின ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங்க், பீச் ரெண்டுமே வந்து இந்த லெஹெங்காவும் மாம் அண்ட் டாட்டர் கான்செப்டும் ரொம்ப ஃபேவரட். வைன் கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் வந்து ரொம்ப ஃபேவரட். இந்த மூணும் வந்து மை ஃபேவரட். நான் காமிச்சதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல கிவ் அவே வின்னர்ஸ் வந்து நம்ம இனிமேல் ஆரம்பிக்க போறோம். ஸோ கிவ் அவே வின்னருக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கூடிய சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணப்படும். இந்த வீடியோஸ் கீழே நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணாதான் ஓகே இவங்க இருக்காங்க. அண்ட் தென் கிவ் அவே வின்னரை வந்து பிக் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண. until then take care, டாடா, bye bye.